நீங்க சம்பாதிக்கிறத வச்சே பண்ணோம்னா காசு வந்து நிக்க மாட்டேங்குது கையில, நமக்கு வந்து அது செட் ஆகாது. சைடுல வந்து ஒரு பிசினஸ் பண்ணாதான் ஷைன் பண்ண முடியும். இப்ப இருக்கக்கூடிய ஆக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்களா, அரவிந்த் சாமி எல்லாம் 5 ஐடி கம்பெனி வச்சிருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு ஹீரோயின்லாம் வந்து காஸ்மெட்டிக் கம்பெனி ஆரம்பிச்சிட்டாங்க. இது மாதிரி நிறைய சைடு ஹோட்டல்லாம் வச்சிருக்காரு ஒரு ஆக்டர். அந்த மாதிரி நம்மளும் ஆரம்பிக்கணுங்க. அப்பதான் நம்ம வாழ்க்கையும் வந்து வசந்த ஜோதி வசந்த முல்லையா இருக்கும். எங்கிறது நம்ம வாங்குது ஒரு வேலையை காப்பாத்துறதுக்கு போராட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு பிசினஸ் ஐடியா இருக்கா? இல்ல எனக்கு எதுவும் ஐடியா இல்ல. இல்ல எனக்கு நான் செம்ம ஐடியா இருக்கு. பொட்டிக்கு வைக்கலாங்க. பொட்டி கடையா வச்சுக்கிட்டு ஏன் தாலி அப்படி இருப்பாங்க, சரக்க போட்டு ரைட் வருவாங்கம்மா, கையை பிடிச்சி இழுப்பாங்க, சைடிஸ் குடுன்னு கேட்பாங்கம்மா, அங்கேயே வாந்தி இருப்பாங்க. ரொம்ப கலீஜ் பசங்க. சொல்றத கேளுங்க. என்ன பொட்டி கடை இல்ல, பொட்டிக் மாரி படத்துல காஜல் அகர்வால் வச்சிருப்பாங்க பாத்திருக்கீங்களா? ஆமா, அந்த மாதிரி பொட்டிக் வச்சு அப்படியே டிஃபரெண்டா சேலைகளா வாங்கி விக்க போறேன் நான். அப்புறம் வந்து சுடிதாரு, அப்புறம் அந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் விக்க போறேன். நீதான் ஏதோ 2-3 பொட்டிகளை வாங்கி விட்டு நல்லா நின்று புலம்பிட்டு இருந்தா, அப்ப நீ என்ன? அதனாலதான் நான் வச்சு